இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று இறையாட்சியை அறிவிக்க நீர் சீடரை அனுப்பியதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேன். இயேசுவே, பல ஆசைகள், சிற்றின்பங்கள், சுயநலங்கள் நிறைந்த வாழ்க்கையை தேடி உலகத்தின் பின் உம்மை விட்டு வழி தவறி போன சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன் ஐயா. நீர் பலியை அல்ல பாவத்தை உணர்த்த நொறுங்கி என் மனதையே விரும்புகின்றீர். எனக்கு மன்னிப்பு தந்து உன் தந்தையின் மாட்சியில் என்னையும் சேர்த்தருளும் இயேசுவே. நான் உங்கள் பாதங்களை கழுவுவதைப் போல் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று கற்றுத்தந்தவரே, யார் பெரியவர், யார் உயர்ந்தவர் என்ற என் சுயநல எண்ணங்கள், வீண் பெருமையான பாராட்டுக்களை எதிர்பார்க்கும் என் மனதை மாற்றிவிட்டு கனிவான சாந்தமும் இரக்கமும் பணிவும் நிறைந்த உமது இதயம் என்னுள் மலர தயை செய்யும் அப்பா. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒரே மந்தை, ஒரே தலைவன் என்று வாழவும் உமது மந்தையில் நானும் வழிநடந்து வரவும் கிருபை தாரும் இயேசுவே. இறையாட்சியின் விழுமியங்களை ஒரே மனதுடன் விசுவசித்து வாழ எனக்கு அருள் தாரும். விண்ணரசை பறைசாற்ற எனக்காக அனுப்பி வைத்த உமது ஊழியர்களான திருச்சபையின் அனைத்து மட்டத்தில் உள்ளவர்கள் மேலும் உமது ஆசீர்வாதங்களையும் உமது அனைத்து வல்லமையான அதிகாரங்களையும் நிறைவாக அவர்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இன்றைய நாளில் என்னை அருளின் ஒளியில் நடத்தியருளும். பொல்லாரின் பாதையில் செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும். உமக்கு அஞ்சி வாழும் மனதை என்னில் உருவாக்க வேண்டுமாய் இயேசு என்ற என் நல்லாயனின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.